சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி. சீரார் பெருந்துரை நம் தேவன்னா சிவபெருமான் தான், அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. சீரார் பெருந்துரைன்னு ஏன் எழுதுறாருன்னா, நாம் சிவனை மட்டுமே வர்ணனை பண்ணுறோம், சிவன் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய ஊரையும் நாம் வர்ணனை பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி அந்த பெருந்துறை, அந்த திருப்பெருந்துறையை நல்ல மலர்கள், நதிகள், செடி கொடிகள்லாம் இருக்கிற மாதிரி வர்ணனை பண்ணி சீரு ஆறு பெருந்துறை அப்படின்னு அந்த ஊரை வர்ணித்து அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானையும் வர்ணிக்கிறார். சிவன் மட்டும் அழகில்லை, சிவன் இருக்கிற ஊரே அழகாக இருக்கும் அப்படின்றதுக்கு அர்த்தம்தான் சீரார் பெருந்துறை நம் தேவனடி போற்றி. ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. ஆராத இன்பம், இன்பம்னா உங்களுக்கு தெரியும், ஆராத இன்பம்னா நிலையான இன்பம் என்று பொருள். நிலையான இன்பத்தை தருவதில் மலை போன்ற பெரியவர் சிவபெருமான். புரியுங்களா? ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. ஆராத இன்பத்தை, நிலையான இன்பத்தை தருவதில், மலை போல தருவதில் சிவபெருமான் வல்லவர். அதனால தான் ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி.